அவ உன்னை விட வயசுல பெரியவ, உனக்கு அக்கா மாதிரி. அவ புத்திமதி சொல்லி உன்னை அடிச்சா அதுல என்னடா தப்பு? என்ன தப்புங்கிறேன்? நடந்ததை அப்படியே மறந்துட்டு போறதை விட்டுட்டு அவளை பழி வாங்குறன்ற பேர்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டா கொடுக்குற. இந்த சின்ன வயசுல உனக்குள்ள இம்புட்டு வன்மமா? தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல. செல்வா அண்ணாச்சி, பையன் ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டான். நான் பாத்துக்கிறேன் அண்ணாச்சி, தப்பு பண்ணா பாத்துக்கிறேன் அண்ணாச்சி. தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல, தப்பு இல்ல. இந்த வயசுல உன் மனசுக்குள்ள இம்புட்டு பழி வாங்குற வன்மத்தோட உணர்ச்சி இருக்குன்னா உன்னை தப்பு சொல்லக்கூடாது. வளர்த்த உன்னதாண்டா தப்பு சொல்லணும். உன்னை பார்த்து வளர்ற இந்த பையன் எப்பறா உருப்படுவான்? நாளைக்கு இந்த சமூகமே இவன் மூஞ்சில காரி துப்பி கேவலமானவன் கெட்டவன் சொல்ற அளவுக்குள்ள வளருவான். நான் சொல்றது புரியுதா இல்லையா? பையனை பெத்தவன் நீ சரியில்லைனா நீ பெத்ததும் ஒன்ன மாதிரி தானே இருக்கும். தவறு. பசங்களுக்குள்ள பள்ளிக்கூடத்துல 1000 பிரச்சனை நடக்கும். இன்னைக்கு அதுங்க அடிச்சுக்கும், நாளைக்கு ஒண்ணு சேர்ந்துரும். அவங்க பிரச்சனை ஸ்கூலோட முடிஞ்சிரும். அத பெத்தவங்க நாம பெருசாக்கிட கூடாது. உன் பையனுக்கு நீ அப்படித்தானே புத்தி சொல்லி இருக்கணும். அப்படித்தானடா நீ உன் பிள்ளைய வளர்த்திருக்கணும். அதை விட்டுட்டு அந்த பொண்ணை கொலை பண்ற அளவுக்கு நீ போயிருக்கிற. அவ யாருன்னு நினைச்ச? என் மாவ. அவ எம்பிட்டு நல்லவன் தெரியுமாடா உனக்கு? இன்னும் எறும்புக்கு கூட துரோகம் பண்ண கூடாதுன்னு நினைப்பா. அப்படிப்பட்ட நல்லவள இதுதான் உனக்கும் பையனுக்கும் முதலும் கடைசி தரமா இருக்கணும். இதுக்கப்புறம் உன் பையன் ஸ்கூலுக்கு போறதும் தெரியக்கூடாது, அங்க இருக்கிற இடமும் தெரியக்கூடாது. நீதி ஏதாவது கோளாறு பண்ணணும்னு நினைச்சா நீ உயிரோட இருக்க மாட்ட. ஜாக்கிரதை. என்ன மன்னிச்சர்றா. பெத்த பிள்ளைக்கு முன்னாடி அப்பன் அடிக்கிறது தப்புதான். ஆனா எனக்கு வேற வழி தெரியல. உன் பிள்ளைக்கு பாடம் எடுக்கணும்ல, அதனாலதான் வரேன். ஏய் மச்சான் மச்சான் இங்க பாரா.
இப்ப எதுக்கு நீ இவங்களுக்காக பயந்து இப்படி ஒதுங்கி நிக்கிற? என்ன பண்ணிட போறாங்க? நீ வா. நீ வான்னு சொல்றேன். வரலக்கா. அக்கா. என்ன அமைதியா இருக்க? இன்னைக்கு கிண்டல் பண்ணலையா? இப்ப பண்ணு. இப்ப கிண்டல் பண்ண வேண்டியதானே? ஏன் பயம் வருதா? இந்த பயம் முன்னாடியே வந்திருக்கணும். பணம் இருக்கிற பவுசிலையும் உங்க அப்பா ஊருக்குள்ள பெரிய ஆளா இருக்காக. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அவங்க உன் பின்னாடி இருக்காங்கங்கிற தைரியத்துல தானே நீ இவ்வளவு ஆட்டம் போட்ட. இப்ப எங்க போச்சு அந்த தேனாவட்டும் திமிரும்? உங்க அப்பாவை 4 சாத்து சாத்துன உடனே பயம் வந்துச்சா? நாம என்ன தப்பு வேணாலும் பண்ணலாம். நம்மள காப்பாத்த நம்ம அப்பனோட காசும் செல்வாக்கும் இதெல்லாம் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்த. இப்ப அவங்களே அடிச்சுட்டாங்க. இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு உனக்கு பயம் வந்துச்சா? உன்னோட பணம் காசு செல்வாக்கு இதெல்லாம் உன் வீட்டோட வச்சுக்கோ. இது படிக்கிற இடம். இங்க எல்லாருமே ஒண்ணுதான். யாருக்கும் யாரை பார்த்தோம் எந்த ஏற்றத்தாழ்வும் வரக்கூடாதுன்னா இப்படி எல்லாரும் யூனிஃபார்ம் போட்டிருக்கோம். உனக்கு படிக்க விருப்பம் இல்லைன்னா உங்க அப்பா கிட்ட சொல்லி உன் விருப்பத்துக்கு என்னவோ அதை பண்ணிக்கோ. அதுக்கு நீங்க நீயும் படிக்காம உனக்கு தோதா 4 பசங்களை சேர்த்துக்கிட்டு படிக்க வர பிள்ளைகளுக்கெல்லாம் இடைஞ்சல் கொடுக்காத. இது பாரு, எல்லாரும் உன்ன மாதிரி வசதியானவங்க கிடையாது. எத்தனையோ பேரு பல கஷ்டங்களை தாண்டிதான் இங்க படிக்க வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த படிப்பு தான் அவங்க குடும்பத்தை ஒரு நாள் மாத்தோங்கிற நம்பிக்கை. பணம் காசு இருக்குன்னு திமிரா நடந்துக்கிறதுக்கு பேரு கெத்து கிடையாது. ஒழுக்கமா அடுத்தவங்க மதிக்கிற மாதிரி மரியாதையா நடந்துக்கிறோம்ல, அதான் கெத்து. பெத்தவங்க செஞ்ச பாவம் பிள்ளைகளுக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ பிள்ளைங்க செய்யற பாவம் உடனே பெத்தவங்கள தான் பாதிக்குது. உங்க அப்பாவை எப்படி பாதிச்சுன்னு நீயே பாத்திருப்ப. இனிமேலாவது ஒழுக்கமா இருக்கிற வழிய பாரு. இல்ல நான் இப்படிதான்னா நீ எக்கேடாவது கெட்டு போ. இப்படி கூட்டம் சேர்த்துக்கிட்டு அடுத்தவங்களையும் சேர்த்து கெடுக்காது. உன் வாழ்க்கையை அழிக்க மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்கு. அடுத்தவங்க வாழ்க்கையில தலையிடுற உரிமை உனக்கு இல்ல, புரியுதா? நீ எந்த பொம்பளை புள்ளையாவது கிண்டல் பண்றத பார்த்த தொலைச்சிருவேன், தொலைச்சு. உங்களெல்லாம் எதுக்காக உங்க பெத்தவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க? ஒழுக்கமா படிக்கணுங்கிறதுக்காக தான். நீங்க என்னடான்னா இப்படி பணக்கார பசங்களோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு அவன் செய்யற தப்புக்கு எல்லாம் ஜாலரா போட்டுக்கிட்டு அவனை நல்லா ஏத்து விட்டுக்கிட்டு இருக்கிய. இந்த மாதிரி ஒரு கேங் சேர்றதுனாலதான் அவன் அப்படியே கெத்தா தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்க, இதனால பாதிக்கப்படுறது இந்த பொண்ணோட வாழ்க்கை மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையும் சேர்த்துதான். அதெல்லாம் உங்களுக்கு இப்ப புரியாது. நீங்க ஸ்கூல் முடிச்சு ஃபெயில் ஆகி தனியா நிக்கும் போதுதான் அந்த பாதிப்பும் வலியும் உங்களுக்கு புரியும். அவன் இப்ப உங்களுக்கு செலவு பண்றா, நீங்க அவனுக்கு கூட்டா இருக்கிய. ஆனா உங்களை பெத்தவங்க வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு உங்களை இப்படி படிக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்களுக்காக பண்ற செலவுக்கு கொஞ்சமாவது உண்மையா இருக்கு. நீ வா. அக்கா ரொம்ப தேங்க்ஸ்க்கா. எனக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா இவனுங்களால நான் தினம் அழுதுகிட்டே இருந்திருப்பேன்க்கா. எனக்கு இந்த நன்றியெல்லாம் நீ சொல்ல வேணாம். இனிமேலாவது இவங்களை பார்த்து முதல்ல பயந்து ஒதுங்காத. இவனுங்கன்னு கிடையாது, சமுதாயத்துல யார பார்த்தும் எதுக்காகவும் நம்ம பயந்து ஒதுங்க கூடாது. நம்மளோட பயம்தான் நம்மள அழிக்கிற ஆயுதமா மாறுது. அந்த பயத்தை முதல்ல நம்ம ஒழிக்கணும். இவங்களுக்கு பயந்துதான் நான் கிளாஸ் ரூம்ல யார் கூடயும் சேராம தனியா இருந்தேன். நீங்க எங்களை விட பெரியவங்களா இருக்கீங்களா? எங்களுக்கு நீங்க செட் ஆக மாட்டீங்கன்னு உங்களை நாங்க சேர்த்துக்காம தள்ளியே இருந்தோம். ஆனா எங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் நீங்க ஆளா இறங்கி உங்களை பத்தி கூட கவலைப்படாம எங்களுக்காக நீங்க நின்னீங்க பாத்தீங்களா? சூப்பர்க்கா. இனி எல்லாரும் உங்ககிட்ட பேசுறோம். இனி எல்லாம் உங்க கூட்டுதான்.
என்ன படிக்கிறியா? ம், பார்த்தா எப்படி தெரியுது? ஆ, என்ன படிக்கிற? பார்த்தா உங்களுக்கு என்ன படிக்கிறேன்னு தெரியலையா? கணக்கா? ஆமா, கணக்கு தான். நாளைக்கு டெஸ்ட் இருக்குன்னு பயந்து படிக்கிற? படி படி. ஹலோ, நாங்க ஒன்னும் பயந்து படிக்கல. ம், படிக்கணுங்கிற ஆர்வத்துல தான் படிக்கிறோம். பாக்குறேன். நாளைக்கு கிளாஸ்ல உங்க ஆர்வம் என்னன்னு பாக்குறேன். ஹலோ, படிக்கிறவங்கள எதுக்கு இப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஒன்றும் உங்க கிளாஸ் ரூம் இல்ல. நீங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கிறதுக்கு. போங்க, போய் உங்க வேலை என்னவோ அதை பாருங்க. ஏன் வேலை தானே? பாக்குறேன். ம். என்னடா படிச்சுக்கிட்டு இருக்கியா? ரொம்ப போட்டு எதுக்கு இந்த உருவானே தெரியல. ஏ மாப்பிள, ம். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? சிவாஜி படத்துல தலைவர் அடிக்க அந்த படத்து வில்ல ஆதிகேசனை கட்டையில எண்ணெய் ஊத்துற மாதிரி ஊத்தி யாரையே நினைச்சு கம்பை இந்த தடவை தடவிக்கிட்டு இருக்க. ஆமா, யார் அடிச்சு ஒழுக்க போற? டேய், என்னடா துப்பாக்கி மாதிரி குச்சி இந்த பக்கம் நீட்டுற? ஏய் மாப்பிள, உன்னே தான்டா கேட்குறேன். டேய், ஏன் குச்சி எந்த உருவிக்கிட்டு இருக்க? அது ஒண்ணும் இல்ல மாமா. நாளைக்கு என் கிளாஸ்ல கணக்கு டெஸ்ட் வச்சிருக்கேன். கணக்கு டெஸ்ட் தானே வச்சிருக்க? ஏதோ கன்னி வெடி வச்ச மாதிரி இவ்வளவு அழுத்தி சொல்ற. ஆமா, அது கன்னி வெடி தான். ஒரு தண்ணிக்கு வச்ச கன்னி வெடி தான். ஒன்னும் புரியலையே. வேலை சொல்லு. அதெல்லாம் புரியறவங்களுக்கு புரியும். நான் வைக்கிற அந்த டெஸ்ட்ல ஃபெயில் ஆனவங்கள அடி வெளுக்கத்தான். என்னது? டேய், பசங்களை அடிச்சு வெளுக்க போறியா? டேய், ஏதாவது பிரச்சனை இருப்பதுடா. இந்த ஹியூமன் ரைட்ஸ் அதுக்குன்னு சொல்லிக்கிட்டானுங்களா, அங்க இருந்து ஆளுங்க வந்துட போறானுங்கடா. நான் படிக்கிற காலத்துல எல்லாம் பசங்க தப்பு பண்ணாங்கன்னா வாத்தியார்கள் அடிச்சு பின்னி எடுத்துருவானுங்க. கையெழுத்து சரியில்லைன்னா மணிக்கட்டையில அடிச்சு பேத்துருவாங்கடா. பாதிக்கு மேல பசங்க கையில சுண்ணாம்பு சக்கரை போட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு போகும்டா. அப்படி இருந்தும் பெத்தவங்க எதுக்கு என் பிள்ளைய அடிச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டாங்கடா. வாத்தியார் கையில இருக்க பெரம்புனாலதான் பசங்க திருந்துவாங்கன்னு நம்புனாங்க. ஆனா இன்னைக்கு காலம்லாம் மாறி போச்சுடா. பசங்க என்ன தப்பு பண்ணாலும் வாத்தியாருக்கு கை நீட்டி அடிக்க கூடாதுன்னு உடனே பேரண்ட்ஸ்கள் மீடியாக்கள் ஸ்கூல் வாசல்ல வந்து நின்றாங்க. அதனாலதான் இப்ப பசங்கள்லாம் ஸ்கூல்ல வயசுக்கு மீறிய தப்பெல்லாம் பண்றாங்கடா. அதனால நான் சொல்ற கேட்டுக்க, பழைய மாதிரி எல்லா பசங்களையும் நீ அடிக்க முடியாது. அதெல்லாம் இந்த ஸ்கூல்ல அடிக்கலாம். ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தா மேனேஜ்மெண்ட்ல பாத்துப்பாங்க. சரியா? அது மட்டும் இல்ல மாமா, மைனர் பசங்களை அடிக்கிறது தான் தப்பு. எங்க ஸ்கூல்ல மேஜர் பசங்களும் மேரேஜ் ஆன பசங்களும் படிக்கிறாங்க. மேரேஜ் ஆன பசங்களா? அவங்கள அடிச்சு வெளுத்தா எந்த தப்பும் இல்ல, யாரும் கேட்கவும் மாட்டாங்க. ஓ, கதை அப்படி போகுதா? இவங்க வச்ச காதல் கன்னி வெடிக்குள்ள காலை வச்சு நானா வந்து மாட்டிக்கிட்டேன்ல. சித்தப்பா, ஆ? அவங்க இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எடுக்கிற வாத்தியார், கணக்கு எடுக்கிற வாத்தியார் இல்லங்கிறதுனால டெம்பரரியா பாத்துக்க சொல்லிருக்காங்க. அம்புட்டுதான். கேட்டுக்கடா. அதுக்குன்னு சார் என்னமோ தன்னை கணித மேத ராமானுஜர்னு நினைச்சுக்க வேணாம்னு சொல்லுங்க. சாரே கணக்குல வீக்கு. எந்த ப்ராப்ளத்துக்கு எந்த ஃபார்முலாவை போடணும்னு அவங்களுக்கே சரியா தெரியாது. இதுல இவங்க டெஸ்ட் வச்சு அடிச்சு வெளுக்க போறாங்களாம். சித்தப்பா, கொஸ்டின் பேப்பரையாவது கொஞ்சம் பார்த்து ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க. யோ மாமா, ஏதோ ஒரு தடவை தப்பு பண்ணிட்டா அதே சொல்லிட்டு இருப்பாளா?
நான் இங்கிலீஷ்ல மட்டும் இல்ல, அறிவியல், சமூக அறிவியல், தமிழ்னு எல்லாமே படிச்சுதான் வாத்தியாரானம். ஏமாப்ல இந்த நீதி நேர்மையில அரியர் வச்சிருக்கியா? யோ மாமா, நீங்க கண்டினியூ பண்ணுங்கப்பா, கண்டினியூ பண்ணி கேட்க. சித்தப்பா என்னடா? மாமா ஆ சித்தப்பா ஆ சித்தப்பா நாங்களும் எல்லாத்தையும் படிக்கணும் தான் ஸ்கூலுக்கு போறோம். ஓ ஓ எங்களை இன்னும் எதுவும் தெரியாத 3ஆம் கிளாஸ் பிள்ளையாவே நினைக்க வேணாம்னு சொல்லுங்க. பாரு மாமா, 10வது பாஸ் ஆயிட்டு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஓவரா ஆட வேணாம்னு சொல்லுங்க. நான் BA முடிச்சவன், அத மனசுல வச்சுக்க சொல்லுங்க. சித்தப்பா படிச்சா மட்டும் போதுமா? அடுத்தவங்களை மதிக்கணுங்கிற தன்மையும் வேணும்ல. மாமா சித்தப்பா மாமா சித்தப்பா மாமா சித்தப்பா பாத்துக்கடா. உங்க பத்தியில நான் படுக்க நினைச்சது ஏன் தப்புதான். ஒண்ணு சேர்ந்து தொலைங்க, இல்ல பிரிஞ்சு தொலைங்க. ஒருத்தரை இப்படி இம்சை பண்ணி அதுல குளிர் காயாதீங்க. மாமா மாமா டேய், டேய், நான் இங்க இருந்து போற வரைக்கும் யாராவது பேசுனீங்க, அப்புறம் நடக்கிறதே வர முசுக்கணியை கூட தனியா போதுக்கு இதுங்க 2 பேரும் கடிக்கிற கடியை தாங்க முடியல. ஐயோ அப்பா. என்ன பண்ணலாம்? எதுவுமே யோசனை வர மாட்டேங்குது. தெரியலையேம்மா. ஷோ, இவளுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே. இவளை ஸ்கூலுக்கே போக விடக்கூடாது. என்ன தெரியலையேம்மா. மா மா சூப்பர் ஐடியா ஒண்ணு மாட்டி இருக்குமா. இன்னைக்கு அந்த அமுதா கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகவே மாட்டா. அக்கா நீ முதல்ல ஐடியாவை சொல்லு. அது சூப்பரா டுபாகோரான்னு நான் சொல்றேன். டேய் என்னடா என்ன போய் இப்படி குறைச்சு மதிப்பிட்டுட்ட? வா. அம்மா மனசு வச்சாங்கன்னு வெயி, கண்டிப்பா இந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகும். மா 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 என்னடி என்ன வச்சு என்ன பண்ண போற? நீ எதுவும் பண்ண வேணாமா, பேசாம படுத்துரு. ராணா பாத்தியாமா? என்னடி சொல்ற? உடம்பு முடியாம படுத்துருமா. இதுக்கு முன்னால இப்படித்தானே அவளை பரீட்சை எழுத விடாம இதே மாதிரி ஐடியா பண்ணீங்க. என்னாச்சு? ஷோம்மா, அத அவ வருவாள இல்லையான்னு பெட்டு வச்சோம். கடைசியில யாரு ஜெயிச்சா? நான் தானே ஜெயிச்சேன். அவ வந்தாள்ல. அன்னைக்கு உன் பர்ஃபார்மன்ஸ் வீக். இன்னைக்கு நீ நடிக்கிறத பார்த்து உன்னோட ஒட்டுமொத்த பர்ஃபார்மன்ஸையும் காட்டி அவளை நம்ப வைக்கணும். உண்மையிலேயே உனக்கு உடம்பு முடியல, நீ நடிக்கிறத பார்த்து அவ நம்பணும். புரியுதா? உன்னை பார்த்து அவ ஸ்கூலுக்கே லீவு போடணும். மா என்ன என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? இத பாரு, என் மண்டைக்கு தினுசாலாம் ஐடியாலாம் வராது. செஞ்சதை தான் திரும்பி திரும்பி செய்யணும். போன தடவை ஓரம் கட்டினாலும் ஒரு தடவை கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். இது பாரு, அது இன்னைக்கு கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும். அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மா, அப்புறம் ஒரு விஷயம், நாங்க இங்க இருந்தோன்னு வை, அப்பத்தா எங்களை உன்னை பாத்துக்க சொல்லும். இவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதனால வெளியே போன அப்பத்தா உள்ள வரதுக்குள்ள நானும் தம்பியும் வெளியே கிளம்பி போயிடுறோம். என்ன என்ன சொல்ற? என்னமோ சொல்ற. மா, அக்கா சொல்ற மாதிரி எல்லாம் உன் ஆக்டிங்ல தான்மா இருக்கு. ஆல் தி பெஸ்ட்மா. அவங்கள அப்படியே நம்ப வச்சிருமா.
தம்பியும் உன்னை படிக்க விடாம என்னமா பாடுபடுத்துறாளுங்க. இதுல இந்த கேள்வி எங்க அக்காவையும் கூட்டி சேர்த்துக்கிட்டு இருக்காளுங்க. நீ என்னம்மா பண்ண போற கண்ணு? அவங்க என்ன டிராமா பண்ணாலும் நான் கண்டுக்காம ஸ்கூலுக்கு போயிட்டே தான் இருப்பேன். அதான் சரி. இவங்க பண்ற அலப்பறையெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் முதல்ல கிளம்புறேன். நீயே இந்த பெருச்சாளி கூட்டத்தை சமாளிச்சுக்க. வாடா வாத்தியே, என்ன ஸ்கூலுக்கு கிளம்பிட்டியா? கிளம்பியாச்சு. ஆமா, ராத்திரி முழுவதும் எண்ணெயை ஊத்தி ஊத்தி பட்டை தீட்டிக்கிட்டு இருந்தே ஒரு ஆயுதம், அது எங்க? நல்ல வேளை ஞாபகப்படுத்தணும் மாமா, தேங்க்ஸ். இதே ஞாபகமா எடுத்துட்டு போக தெரியல. இதுல இவங்க கணக்கு டெஸ்ட் வைக்க போறாங்க. மாமா நக்கலா? பண்ணட்டும். இதுக்கெல்லாம் சேர்த்து வட்டியும் முதலுமா கிளாஸ்ல வச்சு கொடுக்கறேன். போடா போ, யாருக்கு யார் கொடுக்குறாங்கன்னு பாப்போம். அட போடா, கப்ப தூக்கிட்டு போற மாதிரி கர்மந்திரம் முடிச்சவன். சரிம்மா, நானும் கிளம்புறேன். நீ இவங்களோட உன் டிராமா கண்டினியூ பண்ணி அவதிப்படு.